ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இந்த வீடியோ சாட்டர்டே எடுத்தது. இன்னி டே எப்படி போகுது அப்படின்றத இந்த விளாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணால் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விளாகை கண்டினியூ பண்ணலாம். சாட்டர்டே கயல் கண்மணி உங்கள் ஸ்கூலில் ஆனுவல் டே. காலையில் எந்திரிச்சோடனே தலை குளிக்கணுமா அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எந்திரிச்சோடனே டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. என்னம்மா அப்படின்னு கேட்டோடனே டிவியை ஆஃப் பண்ணிவிட்டு குளிக்க போகிறாங்க. நான் காலையில் எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் செஞ்சு கொடுத்துட்டு ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணேன். கமல் நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. பொங்கலுக்கு அப்புறமே சரியாக நான் ஒர்க் அவுட் பண்ணலை. 2 நாள் 3 நாள் ஒர்க் அவுட் பண்ணேன் அப்படின்னா 4 நாள் 5 நாள் ரெஸ்ட் எடுத்துக்குவேன். அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. சரி, இதுக்கப்புறம் ஒழுங்காக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மதியம் லஞ்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுட்ருக்கேன். 2 மணிக்கு வேன் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் 2 மணிக்கு முன்னாடி எல்லாமே ரெடி பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கமலுக்கும் நான் தான் லஞ்ச் எடுத்துகிட்டு போகணும். அதனால் நான் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்றதுக்காக ஒரு 1:30க்கெலாம் ரெடி பண்ணி விட்டுட்டேன். கிளம்புறதுக்கு முன்னாடி என்னை டென்ஷன் பண்ணி விட்டாங்க. டிவி பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. தண்ணி குடிச்சிட்டு கண்மணி டிவி பார்த்துட்டே பேக்கில் சாப்பாடு தட்டை தள்ளி விட்டுட்டா. அதனால் பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. திட்டி விட்டுட்டேன். திட்டவும் பிள்ளைங்களும் அப்செட் ஆகிட்டாங்க, நானும் அப்செட் ஆகிட்டேன். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் நார்மல் ஆகிட்டோம். இனிமேல் அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே ஓகேம்மா அப்படின்ட்டு எந்திரிச்சு கிளம்ப ஆரம்பிச்சிட்டா. வேன் வந்தோடனே கிளம்பி போங்க, பாய். ஈவினிங் பார்த்துக்கிறேன். 5 மணிக்கெலாம் இல்லை, 5 to 6 செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும். நாங்கள் 6 மணிக்கு வந்தால் போதும். எனக்கு தெரியும். நீ மட்டும்தான் அந்த ஸ்கூலில் இருக்கியா? நான் அந்த ஸ்கூலில் யார் கூடயும் பேச மாட்டேன், பழக்க மாட்டேன்னா. என் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருக்காங்க, சரியா? பாய். நான் கிளம்பிட்டேன். பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி ஆனுவல் டே. ஸோ அதனால் ஆஃப்டர்நூன் தான் கிளம்புறாங்க. அவங்கள கிளப்பி விடணுன்றதுக்காக நான் அவங்கள கிளப்பி விட்டுட்டு கமலுக்கு லஞ்ச் எடுத்துகிட்டு இப்போ தான் கிளம்புறேன். பஸ்ஸில் தான் போகணும். பிள்ளைங்க கிளம்புவாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்களுக்கு வேன் வந்துடும். அவங்களும் கிளம்பிடுவாங்க. ஈவினிங் 5 to 6 செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நடக்கும். 6:30க்கு மேலே 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆனுவல் டே நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நம்ம ஒரு 6 o'clock போனால் போதும். கையில் 5 மணிக்கெலாம் வாமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. பார்ப்போம். பிள்ளைங்களை கிளப்பி விட்டு போகலாம் அப்படின்னு சொன்னேன். கமலில் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. அதனால நான் பஸ்ஸில் கிளம்புறேன். நம்ம கடைக்கு போகிறதுக்கு பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அப்படி இல்லாட்டி இடையில இறங்கி இன்னொரு பஸ் மாறி போகணும். அப்படி இல்லாட்டி ஆட்டோவில் போகணும். நான் இறங்கிட்டு கமலுக்கு கால் பண்ணேன். கமல் பைக்கில் பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. இன்றைக்கி என்ன ஷடவுனா? உனக்காக கஷ்டப்பட்டு சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். 6 சிக்கன் சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். கடையில் சாப்பிட்டா சேராதேன்னு பாவமேன்னு உனக்கு செஞ்சு கொண்டு வந்தேன். என்னைய பார்த்து நீ என்னைக்காவது பாவப்பட்டிருக்கியா? இதை செஞ்சியா அதை செஞ்சியான்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க. அப்போ நான் கேட்குறேன், நீ என்ன பண்ணன்னு. இன்னைக்கு நம்ம கடையில் ஷடவுனு. கமல் நேத்தே சொன்னாங்க இன்னைக்கு கடையில் ஷடவுனு. திண்டுக்கல்லில் நிறைய ஏரியாவில் ஷடவுன் அப்படின்னு. நைட்டெல்லாம் ஞாபகம் இருந்தது. காலையில் நான் அதை மறந்துட்டேன். இப்படின்னு தெரிஞ்சிருந்தது, அதை மறக்காமல் இருந்திருந்தேன் அப்படின்னா வீட்லேயே வீடியோவை எடிட் பண்ணிட்டு வந்திருந்திருப்பேன். ஸோ இப்போ இங்கே வாய்ஸ் ஓவர் கொடுக்குற ஒரு சுச்சுவேஷன். பார்த்திங்கன்னா கரண்ட் இல்லாதனால ஜென்ரேட்டர் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் ஜென்ரேட்டர் போட்டிருக்காங்க. ரொம்ப நைஸாக இருக்குது. வாய்ஸ் எப்படி இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி, வேறு வழி இல்லை, கொடுத்து தான் ஆகணும். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வீடியோலாம் எடிட் பண்ணிவிட்டு 5 மணி டயட் வீடியோவை முடிச்சுட்டு அதை அப்லோட் பண்ணிவிட்டு ஒரு 5:30 5:45 போல் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு கிளம்பணும். இடையில கமலை கூட்டிகிட்டு டிமார்ட் போகணும். ஏன்னா வீட்டில் கடுகு காலியாயிருச்சு, சுத்தமாக காலியாயிருச்சு. பாசிப்பருப்பு துவரம்பருப்பு காலியாயிருச்சு. நான் மளிகை ஜாமான்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் தான் போகணுன்னு நினச்சேன். பட் கடுகு, பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு இது 3 தீந்துருச்சு அப்படின்னும் போது முக்கியமான 3 பொருள் தீந்துருச்சுடா, கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு ராஜாத்தி தள்ளப்பட்டு விட்டாள். அதனால் கண்டிப்பாக போகணும். கமல்கிட்ட சொல்லி இன்னைக்கு எப்படியாவது கமலை கூட்டிகிட்டு டிமார்ட் போயிட்டு வரணும். நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கமல் டிமார்ட் போகலாம்ப்பா அப்படின்னேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, வேலையை முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னாங்க.
வேலையை முடிக்கிறதுக்கே 5:30 ஆயிடுச்சு. அதனால் ஒரு 5:45 போல் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம். செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் முடிச்சு அனுப்பிச்சி விட்டுட்ருக்காங்க. நீ இப்போ தான் உள்ளே என்ட்ராகிற, உள்ளே நிப்பாட்ட ஒன்றும் இடம் கிடையாது. நான் எத்தனை வாட்டி உனக்கு சொன்னேன், வா போகலாம் கிளம்புடான், போகிறப்ப டிமார்ட் போயிட்டு போகலான்டான்னு நான் சொன்னேன். கேட்டியா நீ? இப்போ நிப்பாட்டுறதுக்கு இடம் இல்லை, நீ எங்கே போய் நிப்பாட்டுவ? திருப்பி அந்த சைடு போ, வெளியே போ. போச்சு, ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. என் ஃப்ரெண்டோட பொண்ணு செகண்ட் ஸ்டாண்டர்ட் இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு எங்களுக்கு அப்படின்னு கால் பண்ணாங்க. அவங்களுக்கு 6 o'clock முடிச்சுட்டு 6:30க்கு இந்த பிள்ளைங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. 6:30 அப்படின்னா கரெக்டாக 6:30க்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நாங்களும் அடிச்சு பிடிச்சி வந்துட்டோம். ஸ்போர்ட்ஸ் டேக்கு அப்படி தான், எப்படி இருந்தாலும் கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நான் கொஞ்சம் லேட்டாக கிளம்புனேன். பட் ஆனால் கரெக்ட் டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணி கரெக்ட் டைமுக்கு முடிச்சுட்டாங்க. நான் வரும்போது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. அதனால தான் ஆனுவல் டே கரெக்ட் டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக போயே ஆகணும், டிமார்ட் ஆகுது ஒன்றாவது வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டேன். ஏன்னா பிள்ளைங்க ஸ்போர்ட்ஸ் டே கூட ஒன்றும் சொல்லலை, பட் ஆனுவல் டே அப்படின்னும் போது டான்ஸ் ஆடுறதை பார்க்கல, வீடியோ எடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது சொல்லுவாங்க. இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் மாறிடுச்சு, ஸ்கூல் நேம் மாற்றிட்டாங்க. ஸ்கூல் நேம் மாற்றினதும் மேனேஜ்மெண்ட் மாறிடுச்சுன்னு சொன்னதுமே ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ஸ்கூல் மாற்றிட்டாங்க. நாங்களும் ஸ்கூல் மாற்றலாமா அப்படின்னு யோசித்தோம். பட் பிள்ளைங்க வந்து இந்த ஒரு வருஷம் விடுமா, நாங்கள் பார்த்துக்குறோம், எப்படி இருக்குன்னு பாருங்கள், பார்த்துட்டு அப்புறமா வேணால் மாற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு விட்டுருக்கோம். The dancers impressed the audience with energetic movements and expression, storytelling on கயலும் கண்மணியும் ஆக்சுவலாக சூப்பராக டான்ஸ் ஆடுறாங்க. ஆனால் கயலும் கண்மணியும் வீட்டில் டான்ஸ் ஆட சொன்னால், எங்கள் முன்னாடி டான்ஸ் ஆட சொன்னால் சத்தியமாக ஆடமாட்டாங்க. அவ்வளோ வெக்கப்படுவாங்க. அது ஏன்னு தெரிய மாட்டேங்குது. டிவியில் பாட்டை போட்டு விட்டு டான்ஸ் ஆடுவாங்க. நம்ம வந்து எட்டி பார்த்துட்டாலோ வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சிட்டாலோ அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே போய் உட்காந்துக்குவாங்க. கண்மணி கூட பரவாயில்ல, ஒரு 4 தடவை கேட்டோம் அப்படின்னம்னா சரி அப்படின்ட்டு நம்மக்கிட்ட ஆடி காட்டுவா. கயல் எத்தனை தடவை கேட்டாலும் போமா போமா எனக்கு தெரியாது அப்படின்ட்டு போயிடுவா. ஆனால் ஸ்கூலில் இந்த மாதிரி ஸ்டேஜில் இத்தனை பேர் முன்னாடி ஆடுறது அப்படின்னா யாரையும் பார்க்காம அவள் பாட்டுக்கு ஆடுறா. கண்மணி டான்ஸ் வரும்போது நான் எந்திரிச்சு நின்று கண்மணிக்கு கை காமிச்சேன். என்னை பார்த்துட்டா கண்மணி. கயலுக்கும் அப்படியே மாதிரி பண்ணேன். நான் எங்கே நிற்கிறேன், அவங்க அப்பா எங்கே நிற்கிறாரு எல்லாமே அவளுக்கு தெரியும். பட் இருந்தாலும் எங்கள் ஃபேஸை வந்து பார்க்கவே இல்லை அவள். ஆக்சுவலாக ஈவெண்ட் வந்து 6:30க்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. 8 o'clockலாம் முடிச்சுட்டாங்க. நான் ஸ்கூல் படிக்கும் போது பெருசாக கல்ச்சுரல்ஸில் எதுலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறதுக்கெலாம் ரொம்ப கூச்சப்படுவேன். எந்த காம்படிஷன் வச்சாலும் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன். டீச்சர் என்னை ஃபோர்ஸ் பண்ணி பேச்சு போட்டி, கட்டுரை போட்டிக்கெலாம் வந்து அனுப்பிச்சி விடுவாங்க. அவங்க ஃபோர்ஸ் பண்ணால் மட்டும்தான் அதுவும் போவேன். நான் இருந்த மாதிரி என் பிள்ளைங்க இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். என் பிள்ளைங்க தைரியமாக எல்லாத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணணும். கல்ச்சுரல் ஆகட்டும், போட்டி ஆகட்டும், எந்த போட்டியாக இருந்தாலும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்மணி கூட ஓகே, கையில் தான் எப்படியாவது கொண்டு வரணும். இவான் கிறிஸ்டோபர். ஐயோ சின்ன பப்பி பிள்ளை தூக்கிட்டு வர்ற. ஐயோ பாப்பா ட்ரெஸ் நல்லா இருக்கு பாப்பா. எங்க கோட்டு தான் பிடிக்கலையா? கோட்டு தான் நல்லா இல்லை. இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குல்ல. Grade 3B. ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பிள்ளைங்கள நம்ம கையில் தான் ஒப்படைப்பாங்க. கண்மணி வந்துட்டா, கையில் கூப்பிட்டுட்டு அடுத்து கிளம்பணும். ஆனுவல் டேக்கு 2500 பே பண்ணேன். கண்மணி ட்ரெஸ்ஸை கூட எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம், கையல் ட்ரெஸ்ஸை வேறு எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது.
எப்படி கரெக்ட் டைத்துக்கு வந்தோமா? கன் டைம்க்கு வந்தோமா? கன் டைத்துக்கு அங்க நாங்க முன்னாடியே வந்துட்டோம்ல. இவங்க ஆடுறதுக்குலாம் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டோம்ல. அப்படிலாம் இல்ல, கரெக்டா வந்தோம், கரெக்டா ஸ்டார்ட் ஆயிருச்சு. பாப்பா அங்க வேற ஸ்கூல் போறாளாம்ல, ஹாஸ்டல் போறாளாம்ல. நீ போறியா? உன்னை ஹாஸ்டல் விடட்டுமா? என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சான். இல்லாட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வச்சிருக்கலாம். சோ அப்ப சேம் காலேஜ் சேம் ஹாஸ்டலுக்கும் போக முடியாதா? முடியாதே, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முடிஞ்சுப்பா. அட்மிஷன் க்ளோஸ் பண்ணிட்டாங்கப்பா. ஓகே, அங்க ஹாஸ்டலுக்கு போனதால நீயும் ஹாஸ்டலுக்கு போ. வேற ஹாஸ்டல் போ. வேற ஹாஸ்டல். இந்த ஸ்கூல்லே இருந்துறாங்க. இந்த ஸ்கூல் ஹாஸ்டல் இல்லையாடா? பரவாயில்ல, இந்த ஸ்கூல்லே ஒரு வருஷம் இருந்து பார்க்கலாம். பாப்பா பிரகல்யாவும் வேற ஸ்கூல் போறா. பரவாயில்ல, எல்லாத்துக்கும் ரெடியா இருக்குடா. சரி, நாங்க எங்ககிட்ட ஃபோன் இருக்கு. நல்லா ஆடுனீங்க பாப்பா. நீ ஏன் பாப்பா பாடுனது பார்த்து இப்படி இங்கிட்டு பார்த்து அங்கிட்டு பார்த்து இப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்த? அது எப்படிடா பாடிட்டே எப்படிடா பக்கத்துல பேசுவீங்க? நாங்க பேசுறோம். கண்ணுலயே பேசுனீங்களே, கை ஜாடையிலேயே பேசுனீங்களே. ஆமா, தப்பா பாடின. ஏய் அடுத்து அப்படின்னு வாய் பாடிட்டு இருக்கு, அது பக்கத்துல கண்மணி பேசிட்டு இருக்காங்க. கண்மணி சொன்ன மாதிரி அவங்க பாட்டு நல்லா இல்ல, எனக்கு பாட்டு பிடிக்கல, நான் போகல. ஏன் பாப்பா? பிடிக்குது பிடிக்கல எல்லாத்தையும் பார்ட்டிசிபேட் பண்ணும்ல. ஏண்டா சூப்பரா இருந்தது. அந்த 2 பேர் டான்ஸ்மே நல்லா இருந்தது. கண்மணி நீ வந்து ஸ்டேஜ பார்க்கவே இல்ல தெரியுமா? முன்னாடி யாரையுமே பார்க்கல, நீ ஸ்டேஜுக்குள்ளேயே உன் ஃப்ரெண்ட்ஸ பார்த்து 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 ஆடிட்டே இருந்த. அவங்க எல்லாம் இப்ப என்ன பண்றாங்கன்னு தான் பார்த்தே தவிர எங்களை பார்க்கவே இல்ல. நீ நான் பார்த்து எங்களை பாத்தியா நீ? எங்களை பார்த்து ஆடணும்ல. முன்னாடி இருக்கவங்க தான் ஆடியன்ஸ். எங்களை பார்த்து ஆடணும். ஸ்டேஜுக்கு வந்துட்டா அப்படின்னா முன்னாடி இருக்கவங்கள பார்த்து தான் ஆடணும். சரியா? ரெண்டு சைடும் 2 பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. சரி, அவங்க பண்ணா பண்ணிட்டு போறாங்க. பட் ஸ்டேஜ்ல ஆடுறோம்னா முன்னாடி பார்த்தானா? அப்புறம் இனிமேல் அதை கரெக்ட் பண்ணிக்கோ. சரியா? சரி, டான்ஸ் கிளாஸ் போறீங்களா? போறோம். நான் போறேன். கையில் நல்லா ஆடனால. நல்லா இருந்தா. ஏய் தள்ளாத, போங்க போங்க. பிள்ளைங்க முடிச்சுட்டு வெளியே வந்ததுமே அம்மா பசிக்குது சாப்பிட்டு போகலாமா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க அப்பாவும் சரி சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு 3 பேர் மட்டும் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றாங்க. நான் நைட் டின்னர் வந்து சீக்கிரமே சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு தான் வந்து ஃபங்க்ஷனுக்கே போனேன். நீயும் உள்ள வான்னு கூப்பிட்டாங்க. இல்லை நான் கார்லேயே உட்காந்துக்கிறேன் அப்படின்ட்டு கார்லேயே உட்காந்துட்டேன். ஏய் தூங்கலையா நீங்கள்? மேக்கப் போட்டதெல்லாம் அப்படியே இருக்குது. போய் சோப் போட்டு மூஞ்சி கழுவு. இது போட்டு விட்டாங்களா? ஐப்ரோ போட்டு விட்டாங்களா? பிள்ளைங்கள சோப் போட்டு மூஞ்சி கழுவிட்டு அப்புறமா தூங்குங்க அப்படின்னு சொன்னேன். அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கையிலும் கண்மணியும் எப்படி டான்ஸ் ஆடினாங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.